2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 314ஆம் இடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காரு சென்னையைச் சேர்ந்த விக்னேஷ் அவர்கள். இவருடைய தந்தை திரு அருணகிரி சிறிய வியாபாரம் செய்து வருகிறார். தாயார் திருமதி ஜெயசித்ரா ஒரு இல்லத்தரசி. திரு விக்னேஷ் தனது பள்ளிப்படிப்பு 10ஆம் வகுப்பு வரை சாந்தோமில் உள்ள மான்ஃபோர்ட் அகாடமியிலும், மேல்நிலைப் பள்ளி படிப்பை ஸ்ரீ சிவசாமி கலாலயா மந்தவெளியிலும் படிச்சிருக்காரு. பின்னர் தனது பொறியியல் பட்டப்படிப்பை மின்னியல் மற்றும் மின்னணுவியல்ல அண்ணா பல்கலைக்கழகம் கிண்டி வளாகத்தில் படிச்சிருக்காரு. விக்னேஷ், உங்களுக்கு நமது யூடியூப் சேனல் சார்பா முதல்ல வாழ்த்துக்கள். உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்களேன். வணக்கம், என் பேர் விக்னேஷ். நான் சென்னையை சேர்ந்த மாணவன். ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குடிமைப்பணி தேர்வுகளில் நான் ஆல் இண்டியா ரேங்க் 314 பெற்றிருந்தேன். நான் என்னோடய 10th வரைக்கும் பார்த்திங்கன்னா மான்ஃபோர்ட் அகாடமி சாந்தோம் ஸ்கூலில் படித்தேன். 11th 12th சிவசுவாமி கலாலயா அப்படின்னு மந்தவெளி ஸ்கூலில் படித்தேன். என்னோடய கிராஜுவேஷன் யூஜி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிஇ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியா அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து முடித்தேன். இது என்னுடைய 2வது அட்டெம்ப்ட். என்னோடய அப்பா ஆர்டி அருணகிரி. அவர் பாரிஸில் வெள்ளம்புலி மண்டி வச்சுருக்காரு. எங்கள் அம்மா ஜெயசித்ரா ஹோம் மேக்கர். இதுதான் என்னை பற்றின குறிப்பு. நீங்கள் இந்த குடிமைப்பணி தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? இந்த கொரோனா பேண்டமிக் வந்தப்போ காலேஜில் இருக்கிற நிறைய ஸ்டடீஸாக சஸ்பெண்டடாக இருந்தப்போ மே 2020 சரி நம்ம இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நமக்கு இப்போ நிறைய டைம் இருக்குது, இதை நம்ம பெஸ்ட்டாக எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது இது வந்துச்சு. அதே சமயம் என்னோடய அப்பா அவர் ரொம்ப எனக்கு ஊக்கம் கொடுத்தாரு. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் என்ன தான் ஒரு சேலஞ்சிங்கான எக்ஸாமாக இருந்தாலும் உன்னால் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்தாரு. அதன் மூலமாக நான் ஆரம்பித்தேன் சார். இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார் செய்தீங்க? இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா? 2020 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2024 ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள்னு சொல்லலாம். அதில் நம்ம எக்ஸாம் எழுதின கடைசி எக்ஸாம் எழுதின எந்த ஒரு ஆண்டை நம்ம கழித்தோம்னா 3 ஆண்டுகள் சொல்லலாம். நடுவில் 2 அட்டெம்ப்ட் கொடுத்தேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பார்த்திங்கன்னா 2022 கொடுத்தேன். அது மெயின்ஸ் வரைக்கும் போனேன். அங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி கிளியர் பண்ண முடியல. செகண்ட் அட்டெம்ப்ட் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் ஆல் இண்டியா ரேங்க் 314. இதை தவிர இன்னொரு தேர்வு நான் என்ன எழுதுனா டிஎன்பிசி குரூப் 1 எழுதினேன். அது பார்த்திங்கன்னா அதோட ப்ரிலிம்ஸ் 2022 அக்டோபரில் நடந்துச்சு. அது எழுதி நான் அதை கிளியர் பண்ணேன். அப்புறம் மெயின்ஸ் ஆகஸ்ட் 2023 நடந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட் இதனால் கிளியர் பண்ண முடியல. பட் இப்போ இது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணியிருக்கேன் சார். வேறு ஏதாவது வேலை பார்த்தீங்களா? வேலை பார்த்த அனுபவம் இருக்கா? வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செய்தீர்களா? இல்லை சார், நான் வேறு எந்த வேலையும் இது வரைக்கும் பார்க்கல. என்னோடய பிளேஸ்மெண்ட்டில் நான் போகலான்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் அதுக்கப்புறமா எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு. சரி, நம்மளால் வேலை பார்த்துட்டே சரியாக படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இது நம்ம முழு முயற்சியாக இதை 1 வருஷமோ 2 வருஷமோ நம்மளால் கொடுப்போம். அப்படி சப்போஸ் நமக்கு வேறு ஏதாவது அப்புறமா ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா பேக்கப் பிளான் என்னவோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்றத சார். நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? வேறு பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா? என்னோட காலேஜ் ஃபைனல் இயரில் 2020 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பைஜூஸ் டேப்லெட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா வீட்டுக்கே நமக்கு ஒரு டேப்லெட் கொடுத்து அதில் ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். நம்ம அதை ரெகுலராக பார்க்கணும். அதில் ஒரு அளவுக்கு எனக்கு ஒரு நாலேஜ் அண்ட் அவேர்னஸ் கிடச்சிது. அப்புறமா என்னோடய காலேஜ் முடித்த உடனே சங்கர் ஐஎஸ் அகாடமியில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சேர்ந்து அதில் படித்தேன். அதிலேருந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அது முடிச்சுட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்தேன். நான் இருக்கிற மெயின்ஸ் வரைக்கும் போனேன். அப்புறமா தான் எனக்கு மெயின்ஸில் கொஞ்சம் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னு தோணுச்சு. சரி, நம்ம டிஎன்பிசி குரூப் 1 அப்போ தான் வந்துச்சு. சரி, நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதிட்டு அதுக்கு அப்போலோ ஸ்டடி சென்டர் சிஐடி நகரில் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து அதில் படித்தேன். அதில் படித்து இன்னும் கொஞ்சம் மெயின்ஸ் கண்டென்ட்லாம் நல்லா வளர்த்துக்கிட்டு டிஎன்பிசிக்கு படிக்கும்போது அப்படியே யூபிஎஸ்சிக்கும் அந்த நாலேஜ் யூஸ் பண்ணி நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் சார். ஒருத்தர் வீட்டில் இருந்துக்கிட்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தயார் செய்து வெற்றி பெற முடியுமா? இல்லை பயிற்சி நிறுவனத்தில் தான் சேரணும் அப்படிங்கிறது அவசியமா? சார், என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்றது எல்லாருக்குமே ஒரு தரமான ஒரு தளத்தை தர ஒரு பிளாட்ஃபார்ம். பார்த்திங்கன்னா எந்த பேக்ரவுண்டு வேணாலும் ஒருத்தர் வரலாம். ஒருத்தர் வில்லேஜ்லேருந்து வரலாம், ஒருத்தர் சிட்டிலேருந்து வரலாம். எல்லாருக்குமே ஒரு ஃபேர் சான்ஸ், ஃபேர் காம்படிஷன் அப்படின்றது இந்த ஒரு தளத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது வீட்டிலிருந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட சப்போர்ட் இல்லாமல் கூட கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணலாம். நம்ம சைடில் பண்ணணும்னா ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சில சீனியர்ஸில் நல்ல ஒரு மென்டர்ஸோட சின்ன அட்வைஸ் கேட்டுக்கிட்டு யூபிஎஸ்சியோட பேட்டர்ன் அஸ் வெல் அஸ் சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம எந்த மாதிரி எழுதுனா நமக்கு நல்ல மதிப்பெண்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நம்மளை தயார் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக கோச்சிங் இன்ஸ்டியூட் சப்போர்ட் இல்லாமல் கூட இதை கிளியர் பண்ணலாம் சார். வேலை செஞ்சுக்கிட்டே இந்த தேர்வுக்கு படிக்க முடியுமா?
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வந்து என் மேலே ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. நம்மளால் வந்து நல்லபடியாக பேலன்ஸ் பண்ண முடியுமா ப்ரொஃபஷனையும் அப்புறமா நம்மளோட பேஷனையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா என்னை விட இன்னும் நல்லாவே ரேங்க் வாங்கின பல பேர் வேலை செய்து கொண்டே படிச்சிருக்காங்க. இதிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட என்ன அதிலேருந்து நான் சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனுவல் லீவில் பார்த்திங்கன்னா 10 நாள் லீவ் விட்டால் கூட நமக்கு எதாவது ஹோம்ஒர்க் கொடுத்தோன்னா அது கடைசி நாள் தான் நம்ம செய்வோம். அப்படி இருக்கும்போது நம்மளோட நேரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அதை நம்ம பயன்படுத்துகிற விதம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதே சமயம் நேரம் கம்மியாக இருந்தால் நம்ம அதை பெஸ்ட்டாக எப்படி அவுட்புட் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி தான் வந்து வேலைக்கு யாராவது போயிட்டுருக்காங்கன்னா அவங்களோடக்கும் இந்த அட்வைஸ் தான் தரேன். உங்களுக்கு நேரம் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இருக்கிற கம்மியான நேரத்தில் நம்மளால் பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியும்னு பாருங்கள். நீங்கள் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி எல்லாரும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதை விட அதிகமாகவே கூட உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களுடைய விருப்ப பாடங்கள் என்ன, அதை எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க? என்னோடய விருப்பம் பாடம் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். நான் வந்து என்னோடய கிராஜுவேஷன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் முடித்தேன். அது வந்து விருப்ப பாடமாக ஒன்று இருந்தாலுமே கூட நான் வந்து இதை சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ஒன்ஸ் நான் இந்த ப்ரிப்பரேஷன் வந்த பிறகு பாலிட்டி அப்படின்ற சப்ஜெக்ட் படிக்கும்போது எனக்கு அது மேலே ஈர்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா என்னோட கெரியர் ஃபுல்லாகவே 10th வரைக்கும் 11th 12th பயோமேக்ஸ் எடுத்தேன். நம்ம கிராஜுவேஷன் வந்து இன்ஜினியரிங் எடுத்துட்டேன். ஸோ என்னோடய கெரியர் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் சயின்ஸ்லேயே நான் அசோசியேட் ஆகிருந்தேன். ஹியூமனிட்டிஸ் அப்படின்ற ஒரு பார்ட்டில் வந்து என்னோடய அசோசியேஷன் அட்டாச்மெண்ட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அந்த ஹியூமனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக எனக்கு வந்து ஈர்க்க ஆரம்பித்து இந்த ப்ரிப்ரேஷனுக்கு வந்த பிறகு தான் சரி நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோம். ப்ளஸ் அதே சமயம் வேறு சில கன்சிட்ரேஷன், அதாவது இந்த பிஎஸ்ஐஆரோட சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸோட கொஞ்சம் ஓரியன்ட்டாக இருக்கும். ரிசோர்ஸஸ் டெஸ்ட் சீரிஸ் இதெல்லாம் நல்லா அப்படியே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசித்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன் சார். உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். அதுக்காக உங்களை எப்படி நீங்கள் தயார் செய்தீர்கள்? உண்மையாக சொல்லணும்னா இந்த ஒரு 3 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன், ப்ரிலிமினரி, மெயின்ஸ், நேர்முக தேர்வு ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட், இது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியான ஒரு ஸ்டேஜ்னால் அது வந்து நான் பர்சனாலிட்டி டெஸ்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் படிக்கிறதுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களோட மேனரிசம்ஸ், உங்களோட பர்சனாலிட்டியை மட்டும்தான் நீங்கள் கொஞ்சமாக ஃபைன் டியூன் பண்ணுவீங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறையவே டைம் கிடச்சிது. என்னோடய பேர் வந்து செகண்ட் ஃபேஸில் வந்துச்சு. ஸோ நான் கொஞ்சமாக அதுக்கான வந்து ப்ரிப்பரேஷன்லாம் எடுத்துக்கிட்டேன். நிறைய மார்க்ஸ் நான் நிறைய எடுத்தேன். மார்க்ஸ் எடுத்து அதில் சொல்கிற ஃபீட்பேக்கெலாம் நம்ம நோட் பண்ணி வச்சு அதை நம்ம வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம நிறைய பேர் நிறைய சொன்னாலும் நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நமக்கு தோணும், இதை நம்ம கண்டிப்பாக மாற்றணும். அதெல்லாம் கண்டிப்பாக எழுதி வச்சு அதை டெய்லி அதை படித்து நம்ம கூட அப்படியே என்ன சொல்கிறது, அதோட இன்டர்னலைஸ் ஆகணும். நம்மளோட பர்சனாலிட்டி அதுக்கு எதாவது மோல்ட் பண்ணால் கண்டிப்பாக அதை பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் நல்ல மார்க் வாங்கலாம் சார். நீங்கள் இந்த தேர்வுக்கு எப்படியெல்லாம் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்கன்னு உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதும் இளைஞர்களுக்கு மிக்க உதவியாக இருக்கும் சார். முக்கியமாக இந்த ஒரு பேட்டர்ன் ஆர் இந்த ஒரு சிலபஸில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இது ஒரு ஓப்பன் எண்டட் சிலபஸ். நமக்கு வந்து சிலபஸ் என்ன தான் கொடுத்துருந்தாலுமே கூட அவங்க கேட்குற கேள்விகள் வந்து கொஞ்சம் நமக்கு அப்பப்போ வெளியே போக தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற புக்ஸ் வந்து நம்மளோட ப்ரைமரி புக்ஸாக வச்சுருக்கணும். முக்கியமாக இது வந்து என்ன தான் ஓப்பன் எண்டடாக இருந்தாலும் ஒரு அட்வைஸ் என்னென்னா, நம்மளோட புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக இருக்கணும். லிமிட்டட் ரிசோர்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டினா லக்ஷ்மிகாந்த், மாடர்ன் ஹிஸ்ட்ரினா ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வேறு எந்தெந்த ஏரியாஸ்லாம் வந்து அவங்க அதிகமாக கேள்வி கேட்குறாங்க பட் நம்ம கவர் பண்ணல அப்படின்றத பார்த்து நோட்ஸ் எடுக்கணும் சார். நான் என்னோடய நோட்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக என்னோடய லேப்டாப்பில் தான் எடுத்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டாப்பிக்குமே வந்து பர்சனலைஸ்டாக நானே வந்து என்னோடய கைப்பட நானே டைப் பண்ண நோட்ஸ் நான் நிறைய வச்சுருக்கேன். வேறு சோர்ஸ் பார்த்துட்டு நம்ம நிறைய டெஸ்ட் சீரிஸ்லாம் அட்டன் பண்ணால் அதிலிருந்து நம்ம கொஞ்சமாக கேதர் பண்ணி பண்ணுறது தான் சார் ஃபுல்லாக நோட்ஸ் ரெடி. வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் முக்கியமாக 2 விஷயம் சொல்ல வரேன் சார். ஒன்று வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்று வந்து ஜென்ரலாக ஒரு விஷயம் இதில் இந்த எக்ஸாமுக்கு தேவைப்படுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய நோட்ஸ் எல்லாமே நான் வந்து என்னோடய லேப்டாப்பில் எடுத்தேன். நிறைய பேருக்கு அது சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஆனாலுமே நான் என்ன சொல்ல வரேன்னா, தொழில்நுட்பம், அதாவது டெக்னாலஜியை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமோ கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டிஜிட்டலாக நோட்ஸ் எடுத்ததுனால எனக்கு அதை ஆர்கனைஸ் பண்ணவோ சரி, புதுசாக ஒரு நோட்ஸ் ஏதாவது புதுசாக ஒரு கண்டென்ட் ஏதாவது ஆட் பண்ணவோ சரி, ரீஆர்கனைஸ் பண்ணவோ எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களோட மொபைல், உங்களோட டேப்லெட் எதுவாக இருந்தாலும் அதை வந்து பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள் இந்த எக்ஸாமுக்கு. ரெண்டாவது, இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய அட்டெம்ப்ட் எடுத்துலாம் கிளியர் பண்ணுறாங்க.
நான் வந்து 2 அட்டெம்ப்ட்டில் பண்ணியிருக்கேன். பட் என்னை விட ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து நான் என்ன கற்றுக்கிறேன்னா, நம்ம வந்து விடாமுயற்சியே வந்து நமக்கு கண்டிப்பாக வெற்றியை மீட்டு தரும். கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் படித்தது கல்வி என்றைக்கும் வீணாகாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு வருஷம் படித்து அந்த வருஷம் கிளியர் பண்ணலாம் முடியலனா கூட அந்த வருஷம் நீங்கள் படித்த அந்த அறிவோ அந்த ஒரு ஸ்கில்லும் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த அட்டெம்ப்ட்டில் கண்டிப்பாக கை கொடுக்கும். அந்த மாதிரி வந்து நம்மளோட ப்ராசஸை நம்பி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிட்டலாம். இவ்வளோ நேரம் எங்களோடு பேசியதற்கு மிக்க நன்றி. உங்கள் வேலையை சிறப்புறச் செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. இந்த கீதா சாமி பப்ளிஷர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வந்து இன்ஸ்பிரேஷனலாக ஆக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க. உங்களோட முக்கியமான ஒர்க்கும் வந்து தொடரணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி. இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சிறிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.